யாருக்கு நான் சொர்க்கத்தை அடைவேனா அல்லது நரகத்தை அடைவேனா என்ற பயம் இருக்கிறது? யாருக்கு இருக்கிறது? 5 வக்து தொழுகிறேன், சதக்கா செய்கிறேன், ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைக்கிறேன் என்றால் எனக்கு சொர்க்கம் தான்பான்னு எல்லாரும் தன்னை அறியாமலே எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நரகத்திற்கு நான் போவேன் என்றால் யாராவது இந்த பூமியிலே பாவம் செய்வார்களா? என்ன எண்ணம்? சொர்க்கம் நான் செல்ல போகிறேன், அதற்கு இந்த பூமியிலே வாழ்கிறேன் என்ற எண்ணம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். உம்மில் அலா என்ற ஒரு பெண்மணி, உஸ்மான் இப்னு மத்ஊன் என்ற ஒரு சஹாபி அவர்கள் மரணமாகிறார்கள். அப்போது இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியுடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அப்போது அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சொல்கிறார்கள், லக்கத் அக்ரமக்கல்லாஹ், நான் சாட்சியாக இருக்கிறேன் உஸ்மானே, உஸ்மான் இப்னு மத்ஊனே, நான் உனக்கு சாட்சி, அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்கிறார்கள். மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமா யுத்ரீகி, பெண்ணை எப்படி சொல்கிறாய்? எப்படி என்ன சொல்கிறாய்? எப்படி சொல்கிறாய்? எப்படி அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டானா இல்லையா என்று உனக்கு எப்படி தெரியும்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்பிக்கை வைக்கிறேன், இன்னி லஅர்ஜு லஹுல் கைர் மினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று ஆதரவு வைக்கிறேன். தெரியுமா உனக்கு? வல்லாஹி வல்லாஹி மா அத்ரி அன ரசூலுல்லாஹ் மா யுஃஅலு பி வலா பிக்கும். யா அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வின் தீர்ப்பு, அல்லாஹ்வின் நாட்டம் எப்படி அமையும் என்று எனக்கு தெரியாது. நான் சொல்றது முஹம்மது ரசூல் ஹபீப், அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்விடத்திலே இந்த படைப்பை போன்று ஒரு படைப்பு கிடையாது. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ரசூலாக இருந்தாலும் எனக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுடைய தீர்ப்பு என்னுடைய தீர்ப்பு எப்படி என்று எனக்கு தெரியாது. அந்த அதிகாரம் எனக்கு இல்லை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த சர்வ சாதாரணமாக அவனை எடை போடுகிறான் அல்லது பிறரை எடை போடுகிறான். எப்படி? அவரை எடை போடுகிறான் அல்லது பிறரை எடை போடுகிறான். இன்டர்நெட்டை தொடர்ந்து பாருங்கள். இப்போது தற்காலிகத்தில் இந்த பேஸ்புக்கை எல்லாம் ஓபன் செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒருவரை காஃபிராக்குகிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஒருவனை முஷ்ரிக்காக்குகிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஒருவனை முனாஃபிக்காக்குகிறார்கள், ஒவ்வொரு நாளும் இவர்களாகவே அவனை பாவி என்று சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஒருவனை நரகவாதி என்று பட்டம் சுமத்துகிறார்கள். முஸ்லிம் சமூகத்துடைய நிலைமையை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது, உலகத்திலே மனிதர்களில் விருப்பமானவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதரே ஆயிஷா சொன்னார்கள், என் மனைவி ஆயிஷா. மற்றொரு முறை கேட்கப்பட்டது, யார்? அல்லாஹ்வுடைய தூதரை, உலகத்திலே மனிதர்களில் நெருக்கமானவர்கள் ஆயிஷா. பிறகு கேட்கப்பட்டது, யார்? அல்லாஹ்வுடைய தூதரே. வேறொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், ஆயிஷாவுடைய தந்தை. யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து கேட்டார்கள், ஆயிஷா அவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறானே, ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை சுமப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள், அந்த வாரிசுதாரர்கள், அவர்களிலே அல்லாஹ் அநியாயக்காரர்களும் இருக்கிறார்கள், நடுநிலையாளர்களும் இருக்கிறார்கள், நன்மையிலே போட்டி போடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அனைவர்கள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா புனை குல்லுஹும் ஃபில் ஜன்னah. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த தன்மையில் உள்ளவர்கள் எல்லோரும் சொர்க்கவாதிகள், சொர்க்கவாதிகள். அம்மா சாபிகு பில் கைராத், நன்மையின் பக்கம் விரையக்கூடியவர்கள் யார் என்றால், ஃபமன் மதா அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷஹித லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதரால் சொர்க்கவாதிகள் என்று சாட்சி கொடுக்கப்பட்டவர்கள், இந்த நன்மையில் முன்னேறியவர்கள் என்பவர்கள். வ மின்ஹும் முக்தஸித்,
நடுநிலையாளர்கள், நிலையானவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களை பின்பற்றியவர்களும் அந்த வழித்தடத்திலே வந்தவர்கள். தன்னுடைய நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அவர்கள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஃபமிஸ்லி வமிஸ்லுக்கும், ஃபமிஸ்லி வமிஸ்லுக்கும். சுப்ஹானல்லாஹ். என்னையும் உங்களையும் போன்றவர்கள் தான் அவர்கள். யார் சொல்கிறார்கள்? ரசூலுடைய மனைவி சொல்கிறார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய் சொல்கிறார்கள். தன்னை அல்லாஹ் அக்பர், ஆனால் என் ஈமானை நான் எப்படி எடை போட்டு வைத்திருக்கிறேன், என் அமல்களை நான் எப்படி எடை போட்டு வைத்திருக்கிறேன், என் செயல்பாடுகளை நான் எப்படி எடை போட்டு வைத்திருக்கிறேன். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடுகளவு, இந்த அளவு, கடுகளவு யாருடைய உள்ளத்திலே பெருமை வந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் செல்ல முடியாது, அவர் சொர்க்கம் செல்ல முடியாது. யா ரப்பி ஸல்லிம், யா ரப்பி ஸல்லிம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் வஹுவ அஅலமு பிமன் இத்தகா. உங்களை நீங்களே பரிசோதித்து உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ் தான் அறிந்தவன் உங்களிலே யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சியவர்கள் என்று. ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும். பிறரை குறை சொல்வதை நிறுத்து, பிறருக்கு தரம் கொடுப்பதை நிறுத்து. நீ உன்னை உனக்கு தரம் கொடு. நீ யார்? உன் ரப்புக்கு முன்னால் நீ யார்? எந்த அளவு அடிமையாக இருக்கிறாய்? எந்த அளவு உனக்கு வழிபாட்டிலே நீ இருக்கிறாய் என்று நீ உனக்கு அளவிடு, பிறரை அளவிடாதே. முஸ்லிம் சமூகத்தை பாருங்கள், என்று முஸ்லிம்களுடைய நிலைமையை பாருங்கள். அவன் முனாஃபிக், அவன் முஷ்ரிக், அவன் காஃபிர், அவன் தொழுகை இல்லாதவன், அவன் வணக்க வழிபாட்டிலே சரியில்லாதவன், அவன் ஹராமிலே இருப்பவன், அவன் அந்த பாவத்தை செய்தவன். நான் சுப்ஹானல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக.